والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. الأخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقين. آمنا بالله صدق الله مولانا العظيم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியவர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்குள் ஏற்படுத்தியிருக்கும் பந்தங்கள், உறவுகள், நட்புகள், இவைகள் அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹ் சொன்னதின் பிரகாரம் இறையச்சத்தின் அடிப்படையில் இருந்தால் இந்த உறவுகளும் நட்புகளும் நாளை மறுமையிலும் தொடரும். ஒருவேளை அல்லாஹ் நாட்டப்படி இந்த துனியாவிலே நமக்குள் அல்லாஹ் உண்டாக்கி தந்த அல்லது நாம் உண்டாக்கி கொண்ட, நமக்குள் அல்லாஹ் ஏற்படுத்திய அல்லது நாம் ஏற்படுத்தி கொண்ட அந்த நட்புகளுக்குள், உறவுகளுக்குள், பந்தங்களுக்குள் ஒரு பொய்மை இருக்குமேயானால், அல்லாஹுக்காக வேண்டி என்று இல்லாமல் உலக ஆதாய நோக்கத்திற்காக இருக்குமேயானால், இந்த பந்தங்களும் சொந்தங்களும் உறவுகளும் நட்புகளும் இந்த உலகோடு துண்டித்துவிடும். இந்த உலகம் முடித்த கையோடு அல்லது அவர் மரணித்த கையோடு அவர் மத்தியில் உண்டான உறவுகள் முறிந்துவிடும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே இன்று ஓதிய வசனத்தில் சொல்லுகிறார்: அல்-அகில்லாஹு யௌமஇதி பஅதுஹும் லிபஅதின் அதுவ்வுன். இந்த உலகத்தில் நண்பர்களாக இருந்தவர்கள் கியாமத் நாளையில் ஒருவர் அடுத்தவருக்கு விரோதியாக மாறி போவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நண்பர்கள் விரோதிகளாக மாறுவது என்பது எதை குறிக்கிறது, எதை நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னால், இந்த துன்யாவில் நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நட்பு என்பது, பழக்கம் என்பது, அது ரப்புக்காக வேண்டி இருக்க வேண்டும். உலக ஆதாயத்திற்காக வேண்டி இருக்கக்கூடாது. இவர் அவரை சந்தோஷப்படுத்துகிறார் தன்னுடைய நண்பர் என்பதற்காக, அவர் இவரை சந்தோஷப்படுத்துகிறார் தன்னுடைய ஃப்ரெண்ட் என்பதற்காக. ஆனால் இந்த சந்தோஷப்படுத்துதல் என்பதிலே உலக ஆதாயங்களோ அல்லது பாவங்களோ இருக்கக்கூடாது. இருந்தால் அது எந்த வகையிலும் பயன் தராது. இந்த ஆயத்துக்குள்ள நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஓதினேனே, அதற்கு விளக்கம் சொன்னானே. நண்பர்கள் நாளை மறுமை நாளையில் ஒருவர் அடுத்தவருக்கு விரோதிகளாக இருப்பார்கள் என்று சொன்னேனே. இந்த ஆயத்தினுடைய சபபுன் நுஸூல், அதாவது இறங்கிய நோக்கத்தை நமக்கு முஃபஸ்ஸீரீன்கள், விளக்க உரையாளர்கள் குறிப்பிடுகிற போது சொல்வார்கள், உமையா என்றொரு, உக்பா என்றொரு இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள் மக்காவில். ஒருவர் பேர் உமையா, மற்றொருவர் பேர் உக்பா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தினுடைய அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை துவக்கி இருக்கிறார். நபியாக அனுப்பப்பட்ட ஆரம்ப கட்ட நேரம். இந்த உக்பாவும் உமையாவும் நண்பர்கள். அப்ப உக்பா அடிக்கடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் வந்து அமர்ந்து விட்டு செல்வார். யதார்த்தமாக ஏதோ ஒரு விஷயம் சொல்றாரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன சொல்றாங்க கேட்போம் என்று அப்படி வந்து போவார், கடந்து போவார், உட்கார்ந்து போவார். இத குறைஷிகள் சில பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த உமையா இடத்துல போய் சொன்னாங்க, ஒரு ஃப்ரெண்டு மதம் மாறிட்டார், அவர் முகம்மதுடைய மார்க்கத்துக்கு போயிட்ட மாதிரி தெரியுது, சபையில் அங்க அடிக்கடி போய் உட்கார்றாருன்னு சொல்லி அந்த ரெண்டு பேருக்குள்ள உள்ள அந்த நட்பை வந்து பிரிக்கிறதுக்கு ஒரு ஐடியா ஒருத்தர் பண்ணிட்டு போயிட்டார். உடனே இந்த உமையா என்ன செஞ்சாருன்னா, தன்னுடைய அந்த நண்பர் உகுபாவுக்கு தன் வீட்டில் ஒரு சிறிய ஒரு விருந்தை ரெடி பண்ணி, அந்த விருந்தின் போது சொன்னாரா, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், முகம்மதுடைய சபையில் சென்று அமர்கிறாயாமே. இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மாதான் போற, மற்றபடி எனக்கு அந்த மார்க்கத்தின் மீதோ அந்த கொள்கையின் மீதோ ஈடுபாடுலாம் ஒன்றும் இல்லை. இல்லை, என்னால் அதை நம்ப முடியல. நீ எனக்கு உண்மையான நண்பனா இருந்தா அடுத்த தடவை முகமது ஸல்லல்லாஹு முகம்மதை பார்க்கிற போது அவர் முகத்தில் நீ காரி உமிழ வேண்டும், அப்பதான் நான் உங்க நண்பன் நம்புவேன் சொன்னாங்க. அதனால என்ன நான் செஞ்சிடறேன் அப்படின்னு தன்னுடைய நண்பனை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அடுத்த முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்ச போது அது மாதிரி காரி உமிழ்ந்து விட்டார், எச்சித்து போயிட்டார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னாங்க, இவர் அடுத்த போரில், அடுத்து நடக்கக்கூடிய போரில் கொல்லப்படுவார்னு சொன்னாங்க. பத்ர் போரில் அந்த
உக்பத் இப்னு அபீ முஅய்த் கொல்லப்பட்டார் என்று வரலாறு பேசுகிறது. இந்த சம்பவத்தை முன்னிட்டு அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி சொன்னான், இந்த உலகத்தில் நண்பர்களாக இருப்பவர்கள் மறுமையில் விரோதிகளாக ஆகி போவார்கள். அப்ப உலகத்திலே நல்ல நட்போடு இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி பழகக்கூடியவர்கள், நன்மைகளிலே ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருக்கக்கூடியவர்கள், தீமைகளிலே ஒருவர் அடுத்தவரை தடுத்திருக்கக்கூடிய நண்பர்கள் மறுமையிலும் நண்பர்களாகவே நீடிப்பார்கள். ஆச்சரியம்! இந்த உலகத்தை போலவே ஒரு உலகமும் அமைந்திருக்கும். நாம நினைக்கிறோம் அது ஒரு வகையான உலகம், அது அவர் ஓடுவாரை குர்ஆனில் வரத்தான் செய்யுது. யௌம யஃபிருல் மர்உ மின் அகீஹி வ உம்மிஹி வ அபீஹி என்று வருகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய தாயை பார்த்து தந்தையை பார்த்து ஓடுவார். அது எப்பொழுது என்று சொன்னால், இந்த உலகத்தில் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழாத பட்சத்தில், இந்த உலகத்தில் அல்லாஹ் ரசூல் சொன்னதின்படி வாழ்ந்து மரணித்திருந்தால் அங்கே ஓடுவதற்கு வேலை இல்லை. அங்கே அல்லாஹ் இங்கே இருப்பது போல அங்கேயும் ஒன்று சேர்த்து விடுகிறார். நண்பர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் நட்பை ஏற்படுத்துகிறார். அப்போ இந்த நட்பு இருந்து பார்த்தீங்களா, பழக்கம். நாம நினைக்கிறோம் அப்படியே டீ கடையில பழகிறோம், ஒரு முறை பார்த்தோம், சிரிச்சோம், அப்படியே அடிக்கடி சந்திக்கிறோம், இது ஒரு யதார்த்தமாக ஏற்பட்ட மாதிரி நினைக்கிறோம். இது அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற ஒரு உணர்வு. இந்த உணர்வுக்குள் இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? நான் அல்லாஹ்வுக்காக இவரோடு பழகிறேன். ஹதீஸ்ல வருதுங்க, மன் அஹப்ப லில்லாஹி, யார் அல்லாஹ்வுக்காக அடுத்தவரை பிரியம் கொள்வார். அந்த பிரியம் கொள்வதிலே கூட அல்லாஹ்வுக்காக என்று வந்தால், நான் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஹதீஸ்ல வருது, கியாமத் நாளையில இந்த அல்லாஹ்வுக்காக முஹப்பத் கொண்ட ஆட்கள், அல்லாஹ்வுக்காக பழகிய ஆட்கள், அல்லாஹ்வுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொண்ட ஆட்கள் ஒரு தனி ஒரு மேடையில் அமர்ந்து வைக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் அமர வைக்கப்பட்டிருப்பார்கள். நபிமார்கள் சுஹதாக்கள் எல்லாம் பார்த்து, இவங்க யாரு, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அந்தஸ்தில் இருக்கிறாங்க, இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, இவங்கள்ட்ட என்ன ஸ்பெஷல் அமல் உலகத்தில் நடந்திருக்கும் என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிற போது அங்கே சொல்லப்படுமா, இவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி துனியாவிலே பழகியவர்கள். பாருங்க, இதெல்லாம் ஒரு அமல் மாதிரி தெரியாது. ஒரு நோம்பு தொழுகை மாதிரி ஒரு பெரிய அமல் இல்லை. அப்படியே சிரித்தாரு, பழகினாரு, அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாச்சு. இதுல குறுக்க வந்தது உலக ஆதாயம் இல்ல, வேற எந்த கெட்ட நோக்கமும் இல்ல, நல்ல நோக்கம், அல்லாஹ்வுக்காக அவர் மீது முஹப்பத் வைக்கிறேன். அப்ப இது அடுத்த கட்டம் எப்படி தெரியுமா போகணும்? அல்லாஹ்வுக்காக பழகிறேன் என்பதில் என்ன வரணும்னு சொன்னா, இவர் நன்மையை செய்தால் அவருக்கும் நன்மையை கொண்டு ஞாபகப்படுத்த வேண்டும். அவர் தீமை செய்தால் அது இவருக்கு கண்ணுக்கு பட்டால் அதை தடுக்க வேண்டும். அதான் நல்ல நட்பு கிடையாது. சரி, நண்பர் செய்யறாப்புல அவரா திருந்திக்கிறோம்ல, இது இல்ல. நல்ல நட்பு என்பதால் தான் இந்த ஆயத்தினுடைய விளக்கத்துல இப்படி ஒரு விளக்கம் வருது. நாளைக்கு ரெண்டு முஃமினான நண்பர்கள் மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் வரும்போது, உலகத்திலே முஃமின் நண்பர்களாக இருந்தவர்கள் ஒருவர் மௌத்தான பின்பு அல்லாஹ்விடத்தில் சொல்கிறாராம், அல்லாஹ்வே, என்னுடைய நண்பர் எனக்கு நல்லதை கொண்டு ஏவினார், தீயதை தடுத்தார், எனவே எனக்கு சங்கை செய்தது போல் அவருக்கும் நீ சங்கை செய் என்று இவர் அல்லாஹ்விடத்தில் சொல்வார் என்றெல்லாம் தப்சீர்கள் குர்துபி போன்ற நிறைய தப்சீர்கள் செய்திகள் காணப்படுகிறது. இஸ்லாமிய பெரியவர்களே, அப்படியானால் நாம் பழகிற அந்த பழக்கத்தை கூட, நாம பழகுகிற அந்த பழக்கத்தை கூட அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று வைத்துக் கொண்டார். அது ஒரு பெரிய ரிஸ்கெல்லாம் இல்லை. என்னங்க எல்லாத்திலையுமே அல்லாஹ்வுக்காக, அது ஒரு பெரிய ரிஸ்க் ஒன்றும் இல்லை. நாம பேசுறோம், சலாம் சொல்றோம், பார்க்கும் போது சிரிக்கிறோம், இதுலயே அப்படி நாலு நல்ல விஷயத்தை சொல்றது. நாம தொழுவற மாதிரி அவரையும் தொழுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது. அவர் வராவிட்டால் பரவாயில்லை, அவருக்காக நம்ம துவா செய்வது. இப்படி இது இப்படி இருக்கணும். இந்த நட்பு தான் இருக்கு. இந்த தொடர்பு இருக்கும் பொழுது இந்த தொடர்பு அப்படியே மறுமையில அது நண்பர்களாகவே இருப்பார்கள். ஒலியினால் ஆன ஒரு பெரிய மேடையில் அமர்ந்து இருப்பார்கள். அல்லாஹ் இந்த ஆயத்துல தான் சொல்றான், இல்லல் முத்தகீன்னு சொல்றாங்க. அப்படின்னு அர்த்தம், இறைச்சத்தோடு பழகிய நண்பர்கள் தவிர்த்து அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதியாக இருக்க மாட்டாங்கன்னு அல்லாஹ் குறிப்பிடும். அப்போ வாருங்கள் பழகுவோம். அந்த பழக்கத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கிக் கொள்வோம். நல்ல விஷயங்களில் ஒருவர் அடுத்தவருக்கு சப்போர்ட்டாக இருப்போம். தீய விஷயங்களில் ஒருவர் அடுத்தவரை தடுத்து வாழ்வோம். இது நல்ல பழக்கம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்மை இந்த உலகத்திலேயும் நல்ல நண்பர்களாக வாழச் செய்வானாக. மறுமையிலேயும் அல்லாஹ் நல்ல நண்பர்களாக நம்மை அங்கே சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு